ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுக்கிறப்ப நம்மளோட ஃபேஸை பிரைட்டாக தெரிகிறதுக்காக வீடியோக்கு முன்னாடி அந்த வீடியோ ஃப்ரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுற அந்த லைட்டை வந்து நம்ம ஓனாக வீட்டிலே செய்ய போகிறோம். ஈஸியாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறோன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் வந்து எங்கள் வீட்டில் ஏசி மாட்டின அந்த அவுட்டோர் யூனிட்டோட பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸில் கீழே வந்து ஒரு தெர்மாக்கோல் வச்சுருக்காங்க. இது அங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம இதில் வந்து 2 லைட் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்களா இந்த லைட், இது வந்து கிராம்ப்டனோட கூல் டே லைட்னு சொல்லுவாங்க. இந்த லைட்டோட கலர் வந்து கூலாக இருக்கும். இந்தமாரி லைட்டை நம்ம வந்து 2 யூஸ் பண்ணி தான் அதை செய்ய போகிறோம். 18 வாட்ஸ் லைட் இது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 2 லைட்டையும் இங்கே வச்சு நம்ம வந்து கட்டுக்கம்பி வச்சு கட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி 2 லைட்டையும் வச்சு நம்ம கட்டுக்கம்பி போட்டு கட்டிக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம லைன் உள்ளே எடுத்துகிட்டு வரணும். இந்த மேல் பக்கமாக எடுத்துகிட்டு வரணும்னா நம்மளால் மூடுறப்ப அது கஷ்டமாக இருக்கும். அதனால் சைடில் வந்து இங்கே ஏற்கனவே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இது வழியாக தான் நம்ம வந்து சப்ளை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். இதுக்காக நான் ஒரு பழைய டிவிலேருந்து எடுத்து அந்த ஃப்ளக்கு யூஸ் பண்ண 2 பின் ஃப்ளக்கு. இதை தான் நம்ம வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம எடுத்துகிட்டு வர போகிறது இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஃபுல்லாக இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு வெளியில் ஃப்ளக்கு எட்டாது. அதனால் உள்ளே தாங்கிட்டு நம்ம மீதி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது 2த்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் இந்த சேம் டயாமீட்டர் ஒயர் தான். இது 2 எடுத்து நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். நம்ம எடுத்துக்கிட்ட அந்த 2 ஒயரையும் இப்போ வந்து லைட்டுக்கு நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அதனால் ஒயர் எல்லாத்தையும் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த 2 லைட்டையும் எடுக்க போகிறோம். இந்த 2 லைட்டுக்கும் நான் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. சைடில் வந்து சர்க்கியூட் டயக்ராமை காமிக்கிறேன். ரொம்பவே சிம்பிள் தான், நீங்களே ஈஸியாக பண்ணிடலாம். அதுபடி போட்டுட்டு இன்சுலேட் டேப் வச்சு நல்லா எங்கேயும் லீக்காக அந்த மாதிரி அடிச்சிடுங்க. இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் 2த்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு. அதுபடி நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த செகண்ட் லைட்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். இதையும் நல்லா சேஃபாக டேப் போட்டிடுங்க. இப்போ வந்து அந்த 2 எல்இடி லைட்டையும் கனெக்ட் பண்ண அந்த 2 தனித்தனி ஒயரையும் இப்போ நம்ம வந்து ஃப்ளக்கு கூட கனெக்ட் பண்ண போகிறோம். நல்லா சேஃபாக டேப் அடிச்சிடுங்க. இப்போ நம்ம வந்து கட்டுக்கம்பி வச்சு கட்டிக்க போகிறோம். 2 லைட்டையும் அந்த தெர்மாக்கோலில் வச்சு கட்டிடலாம். அப்போ தான் வந்து தெர்மாக்கோல் வந்து நவுறாது. எல்இடி லைட்டும் கீழே விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ அந்த ஃப்ளக்கை வந்து சைடில் கம்பி போட்டு கட்டிடலாம். இல்லை நம்ம ஒயரை இழுக்கிறப்ப உள்ளே வந்து டேப் பிரிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அந்த மிஷினுக்கு கொடுத்த அந்த கவரே தான் நம்ம வைக்க போகிறோம். அதுவும் ஒயிட்டாக இருக்கவே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதையும் கட்டுக்கம்பி போட்டு கட்டிவிடுங்க. நான் கட்டுற மாதிரி 2 உள்ளே கட்டிட்டு மீதி 2 வந்து நம்ம வெளியில் கட்ட போகிறோம். அதுக்காக கம்பியை உள்பக்கமாக விட்டு வெளியில் எடுத்துருங்க. ஏன் இந்தமாரி கட்டுறோன்னா, இப்போ நம்ம எல்இடியை நவுத்தணும் இல்லை எல்இடி எதனா ஃபியூஸ் போயிடுச்சு மாற்றணுன்னா நமக்கு கஷ்டமாகிடும் உள்ளே கட்டிட்டோன்னா. அதனால் வெளியில் ஈஸியாக கட்டிக்கலாம். இப்போ சைடில் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம வந்து சீல் பண்ணுற மாதிரி மடித்து விட்டு டேப் அடிச்சிடலாம். இல்லை அந்த கேப் வழியாக லைட் ரேஸ் வந்து வெளியில் போயிடும். இப்போ இதை நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உண்மையிலே ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. இதோட அவுட்புட்டை வந்து நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.